ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. நம்ம வீட்டை அடமானம் வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணணுமா? இந்த ஒரு வீடுதான் அப்பா ஞாபகமா நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எப்படி கேட்ட உடனே நான் பணம் கொண்டு வந்து கொடுத்தனோ அதே மாதிரி நான் கேட்காமலேயே வட்டியை நீங்க கொண்டு வந்து கொடுத்துறணும். அதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவாரு. உள்ள வைக்கிறேன். நாளைக்கு காலையில் நாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். வரும்போது எங்க இருந்து வருவீங்க? இல்ல போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது, அதனாலதான் வரும்போது எங்க இருந்து வருவீங்கன்னு கேட்டேன். எங்க போறனோ அங்க இருந்தா திரும்பி வருவேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல வீட்ல கொசு தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு, வரும்போது ஒரு கொசு பேட் வாங்கிட்டு வரீங்களா? ஆமா ஆமா, கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, வரும்போது கொசு பேட் இல்ல, கிரிக்கெட் பேட்டு, டென்னிஸ் பேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். கொசு அடிக்கிறது கொசு பேட்ல தானே, எதுக்கு எல்லா பேட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாரு? சுந்தரிகா, சுந்தரிகா, இத வரேன்பா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் குடும்பத்தோட வரணும். சரி, அதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க உள்ள வந்து டீ குடிங்க, தண்ணி குடிங்க. பரவாயில்லக்கா, நிறைய நல்ல இடத்துக்கு போகணும், டைம் ஆச்சு. பத்திரிக்கை எடுத்துக்கங்க. கண்டிப்பா வந்துருமா? வந்துடுறேன்க்கா. வரங்க, மறக்காம வந்துடணும். சரிங்க, வாங்க. ஏய், என்ன கண்மணி நின்று இருக்கா? அவ வீட்டுல போட்டு கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். சரி சரி, நீ கண்டுக்காத மாதிரியே வா. இல்ல, நான் தான் அவளை வர சொன்னேன், அவளையும் அழைச்சிட்டு போவோம் ப்ளீஸ். ஏய், அவளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா வீட்டுல போட்டு கொடுத்துருவா. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக தான் கண்மணியை வர சொன்னேன். ப்ளீஸ் அவளை அழைச்சிட்டு போலாம். சரி. ஹாய் தீக்ஷி. ஹாய் கண்மணி, நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு தேங்க்ஸ் கண்மணி. நீயும் இனியனும் ஜோடியா போறத பாக்குறப்ப மனசுக்குள்ள அப்படியே எரிமலை வெடிக்குதுரே. நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னதும் எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, நம்ம எங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். போனவனே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சொல்லி தொலைங்கள, மனசு கிடந்து படப்பட நடிச்சுக்குது இல்ல. ஏறுங்க. ஆமா தீக்ஷி, உனக்கு ரொம்ப பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் எது? எனக்கு கோவா ரொம்ப பிடிக்கும். ஹே சூப்பர். அங்குள்ள பீப்பிள்ஸ், கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ முக்கியமான ஒரு இடத்தை மிஸ் பண்ணிட்டியே. என்னது? பீச். உனக்கு ஏன் பீச் பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க மட்டும் போக கூடாது. அப்படின்னா டூர் ஓகே? ஓகே. நான் சொன்னது புது புது அர்த்தங்கள் படத்துல கேபி சார் அந்த பீச்ச அவ்வளவு சூப்பரா காட்டி இருப்பாரு, அத சொன்ன. நீ என்னடா? ஏய், எனக்கு தெரியும் நீ எதுக்காக சொன்னேன்னு. திருட்டு பையன். ஏய் ஆனப்பாரு. டேய் டவுனுக்கு தான்டா போற. நான் அங்க போல. இல்லையா? இல்லடா. ஏய், எங்க அண்ணா எங்க நிக்கிறான்? ஐயோ, ஏதாவது சொல்லி உங்க அண்ணனை அவாய்ட் பண்ணிருங்க.
சான்ஸே இல்ல. நம்மளை எப்படியும் அவன் பாத்துருவான். கண்டுக்காம போனாதான் பிரச்சனையே ஆகும். பேசாம அவனை கூட்டு போறதுதான் சேஃப். அதான் பின்னாடி கண்மணி இருக்காள்ல, அவளை பார்த்தானா எல்லாத்தையும் மறந்துடுவான். இது வேறயா? டேய், என்னங்கடா நடக்குதுங்க? ச்சே. டேய் இனியா நிறுத்துறா. அண்ணா எங்கண்ணா எங்க நின்று இருக்கீங்க? ஹாய். ஆஹ், இல்ல டவுன்ல ஒரு சின்ன வேலை, அதான் இவனை கூப்பிட்டேன். இவனுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கான். அதான் நீ வந்துட்டியே. டவுனுக்கு தானே போற, நானும் வரேன். நீ வருவான்னு எனக்கு தெரியும். ஏறுங்க. டேய் நீ கிளம்புடா. போலாம்டா. டேய். ம். அண்ணே, ஆ? கண்ணாடியில தெரியுது. டேய் வண்டியை ஓட்டுறா நீ. ஓட்டுறேன். ஆனா நீ நல்லா ஓட்டுறன. முன்னாடி பார்த்து ஓட்டுறா. வீட்டுல தான் இருப்பாரு. அண்ணா நடராஜனே, நடராஜனே. யாரு? அண்ணா வணங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாங்க, வாங்க, ரொம்ப வாங்க, நல்லதுண்ணே. ஐயா. என் தங்கச்சி ராசாதி கல்யாணம் வச்சிருக்கேன். சரிங்க தம்பி. நீங்க எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வரணும். கண்டிப்பா தம்பி. கண்டிப்பா வரணும். சாப்பிட்டு தான் போகணும். ரெஜிஸ்டர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டேன். டைம் ஆயிருச்சு. ஒண்ணுமா பிள்ளைங்க சார், ஒரு 10 நிமிஷம் சார். நீங்க போங்க சார், நான் கூட்டு வந்துடுறேன் சார். நீங்க போங்க சார். சீக்கிரமா வர சொல்லுங்க. டேய் என்னடா? எனக்கு என்னடா தெரியும்? டேய் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு எது சம்மந்தம் இருக்கு? ஏன்டா கத்துற? எனக்கு வயிறு கலக்குறீங்க. அமைதியா இருடா விருமாண்டி. ஐயோ இது என்னடா புது ட்விஸ்ட்? இனியன் மட்டும் வருவான்னு பார்த்தா கூட அவன் அண்ணனை கூட்டு வந்திருக்கான். மேட்சுக்கு தான் ஒன்னா போறானுங்க பார்த்தா கல்யாணத்துக்கு கூட ஒன்னா வருவானுங்க அவனுங்க. போலாமா? வாண போலாம். நீங்க எங்கடா இங்க? ஆமா இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ரெஜிஸ்டர் பண்ண. அதெல்லாம் சித்தப்பா தானே பார்த்து பாரு. இப்ப என்ன புதுசா நீ வந்திருக்க? என் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண நான் தானே வரணும். இப்ப எனக்கும் தீக்ஷிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. டேய் இனியா இதெல்லாம் தப்புடா. சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா செத்தே போயிடுவாரு. வேணாடா வட போயிடலாம். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலண்ணே. இல்லைன்னா அந்த குண்டச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு அண்ணன் அண்ணியா இருந்து நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் உனக்கு ஜோடியா வரலான்னு பார்த்தா நீ என்னடான்னா உன் கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட என்ன வர வச்சிருக்கியா? அட பாவி, நீலாம் நல்லா இருப்பியா? தீக்ஷி, நீ இத முன்னாடியே சொல்லிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். இப்ப உன்னால எங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியுமா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எல்லா ஏற்பாட்டையும் முத்து பண்ணி வச்சுட்டான். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். காப்பாத்து கடவுளே. சரி வாங்க உள்ள போலாம். நீங்க உள்ள போங்க, நான் வரேன். எங்க போற? அப்பா கிட்ட சொல்லவா? அப்படி ஏதாவது பண்ண என்ன உயிரோடவே பார்க்க முடியாதுண்ணே. கல்யாணம் இப்படி நடக்கிறதுல தான் எனக்கு விருப்பம் இல்லையே தவிர கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இல்லைன்னா. அந்த குண்டச்சுக்கு தீக்ஷி நல்ல சாய்ஸ்.
ஒரு அண்ணனா உங்க கல்யாணத்துக்கு போய் நான் மாலை வாங்கிட்டு வரேன். சூப்பர்ண்ண, செம்ம மாசு. செம்மடா குமரா. ஓகே. இந்த நேரம்னு பார்த்து ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியே ஆகணுமே. இந்த மலை மாடாவது நிப்பாட்டோன்னு பார்த்தா மாலை வாங்க போயிடுச்சு. கோகிலா மக ஒத்தையில நிக்க. உதவிக்கு யாராவது வாங்கடா. ஐயோ. காமாட்சிக்கா வணக்கம். வணக்கம். என் தங்கச்சிக்கு கல்யாணம், அவசியம் குடும்பத்தோட எல்லாரும் வரணும். பரவாயில்ல, ஏன்னா நிறைய இடத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. பத்திரிக்கை வரேன்க்கா. என்னடா நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க போலாம். அண்ணே, ஆமா எதுக்கு இப்ப 2 செட்டு மாலை? இல்ல, எப்படியும் உங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கிறதுனால வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால எனக்கும் கண்மணிக்கு நடக்கிற கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. அதான் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. பேசாம 2 பேரோட கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிடலாம். ஆட பாவி அண்ணா. ஒண்ணுக்கே இங்க ஒண்ணுக்கு போற அளவுக்கு டார்ச்சர் பண்றானுங்க. இப்ப 2 கல்யாணமா? சரிதான், சைத்தா எல்லாம் ஒன்னா வந்திருக்கு. சமாளிப்போம். என்ன காப்பாத்த யாரையாவது அனுப்பணும் உன்கிட்ட வேண்டுனா இப்படி கவுத்துட்டிய கடவுளே. இப்ப நான் இவங்க கல்யாணத்தை நிறுத்துவேனா இல்ல இந்த இம்சு கூட நடக்க இருக்கிற என்னோட கல்யாணத்தை நிறுத்துவேனா? என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி சரி, வாங்க உள்ள போலாம். போலாம் வாங்க. வாங்க வாங்க. ஓ. இப்ப ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு உடனே மேரேஜ் பண்ணணுங்கிற? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுன்னா அவ்வளவு ஈஸியா போச்சா? அப்படி கேளுங்க சார். அவ்வளவு ஈஸியா போச்சா? இந்தாங்க சார், புடிங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ்னா 15 நாளைக்கு முன்னாடி வந்து பேர் கொடுக்கணும். 15 நாளுக்கு முன்னாடியா? ஆமா சார், 15 நாளைக்கு முன்னாடி வந்து பேர் கொடுக்கணும். இந்தாங்க சார். ஐடி ப்ரூஃப்? ஐடி ப்ரூஃப்? ஐடி ப்ரூஃப் தானே சார்? இந்தாங்க சார். அட்ரஸ் ப்ரூஃப்? அட்ரஸ் ப்ரூஃப் டே மச்சான், அட்ரஸ் ப்ரூஃப். நான் உங்க அட்ரஸ் ப்ரூஃப் தானே சார்? இந்தாங்க சார். உள்ள செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பேரை நோட்டீஸ் போர்டுல போடுவோம். யாரும் இங்க வந்து ஆட்சேபனை பண்ணலன்னா இந்த கல்யாணம் நடக்கும். அப்ப இந்த கல்யாணம் நடக்கும் சார். ப்ளீஸ் சார். அப்புறம் டேய் முத்து, இங்க வா. என்னடா இதுக்கு போய் சில்லறை வாங்கிட்டு வச்சான். சில்லறையா? ஆமாண்டா, போடா. எங்க போய் கேட்பேன்? சார், ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா? இல்ல சார். இல்லையா? சார், ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குமா? சில்லற இல்லப்பா. சார், உங்ககிட்ட இருக்குமா? இல்ல சார். இவர்கிட்ட கேட்போம். சார், ஒரு 2000 ரூபாய் சில்லறை. ஏய், நீ எங்கடா இங்க? ஐயா, அப்பா, அப்பா, அப்பா. சித்தப்பாடா. அப்பாவா? ஏய் ஓடு ஓடு. ஏய் ஜீப் அஞ்சு போங்கடா. ஏய், நீ எங்கடா இங்க? இங்க என்ன வேலை உனக்கு? சாதாரண ஆளுங்களை அனுப்புனா இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த முடியாதுன்னு பாரி ஐயாவே அனுப்பிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. ஏய், எதுக்குடா பணம்னு கேட்டுட்டு இருக்கேன்? பேரஞ்சு பேர் நின்னுட்டு இருக்க. இங்க என்ன பண்ற நீ? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தையா. பரவாயில்லையே, அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? அப்படியெல்லாம் இல்லையா? ஹலோ, ரெஜிஸ்டர் இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும்னா 5000 ரூபாய் ஆகும்னு சொன்னாரு. கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. போய் அப்புறமா வரேன். சாரி. நினைச்சேன் உன்ன மாதிரி பசங்க ரெஜிஸ்டர் வந்தா இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா தான் இருக்கும்னு. உண்மையை சொல்றேன்.
எதுக்கு இங்க வந்திருக்க? ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு மேரேஜ் விஷயமா வந்தப்பா. அவங்க பெத்தவங்களுக்கு தெரியுமா? ஆ, தெரியாதுப்பா. பெத்தவங்களுக்கு தெரியாம பண்றது எவ்வளவு பெரிய பாவம். ஆ, அது ஏன்டா உங்கள மாதிரி பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஐயோ. பிள்ளைங்களை பெத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாளும் கனவு கண்டுட்டு இருக்குது அவங்க அம்மா அப்பா. இப்படி உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நம்ம பிள்ளைங்களே நம்மள மதிக்கலன்னு நடப்பணம் ஏற மாட்டாங்களாடா? அதை ஏன்டா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க? காதலுக்கு எந்த பெத்தவங்களும் எதிரி இல்லடா. நம்ம பிள்ளைங்க சரியான பொண்ணதான் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அவங்க மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தீங்கன்னா எல்லா பெத்தவங்களும் காதலை ஏத்துக்குவாங்க. ஆனா உங்கள மாதிரி பசங்க நீங்க எடுக்கிற முடிவுதான் உலகத்திலே பெஸ்ட் கனவு கண்டுட்டு ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டு கடைசியில தோத்து போய் நிக்கிறீங்க. அந்த வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லடா, உங்களை பெத்தவங்க தான் உங்களை விட அதிகமா வேதனைப்படுவாங்க. அதை புரிஞ்சு நடந்துக்க பாருங்க. போய் அவங்க பெத்தவங்கிட்ட சொல்லி அவங்க தலைமையில இந்த கல்யாணத்தை நடத்த பாருங்க. அதை விட்டுட்டு நாங்க எடுத்த முடிதான் சரின்னு நான் போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுன்னு தெரிஞ்சது அப்பா பாப்பா இல்ல அப்படின்னா இன்னையோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடு. ஐயோ அப்பா, என் பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்காது. சார், சார் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். நல்லது. தப்பிச்சோண்டா சாமி. டேய், இவரு எங்கடா இங்க வந்தாரு? எனக்கு எப்படா தெரியும்? சரி சரி தீக்ஷி, வா, டைம் ஆச்சு. இந்த கல்யாணம் இப்ப நடக்காது. ஏன், என்னாச்சு? இப்போ உங்க அப்பா பேசினது கேட்டல்ல, அவர் சொன்னதுதான் சரி. நாம நம்ம காதல அவருக்கு புரிய வைப்போம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. இல்ல தீக்ஷி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தீக்ஷி, கண்மணி, கண்மணி, இவன்லாம் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன். டேய், இதுக்கே அப்செட் ஆனா எப்படிரா? வேற ஏதாவது வழி இருக்கான்னு கண்டிப்பா யோசிப்போம். இப்ப போய் ஃபோர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுமாப்ல. டேய், நந்தா, ராசாத்தி கல்யாணத்துக்காக தான் நாங்க ஃபைனான்சியர் கிட்ட இந்த வீட்டை அடமானம் வச்சு பணத்தை வாங்கணும். இப்போதைக்கு அவளுக்கு நாங்க எதுவும் செய்ய வேண்டாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன தேவையோ அதை செய்யலான்னு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அதான் நீ ஏற்கனவே என்கிட்ட உன் தொழிலை டெவலப் பண்றதுக்கு பணம் வேணும்னு சொல்லியிருந்தல்ல, எவ்வளவு வட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருந்த. ஆமா. அதான் ராசாத்துக்கு இந்த பணம் தேவைப்படுற வரைக்கும் உன் தேவைக்கு பயன்படட்டுமேனு ஒரு முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம். இந்த வட்டியை நீ கட்டிடு. டேய், 4 வட்டிக்கு வாங்கிருக்கோண்டா. 2 வட்டிக்கு வாங்கினதா 4 வட்டிங்கிறா? வட்டியை மட்டும் நீ கரெக்டா கொடுத்துரு. தேவைப்படும் போது நாங்க சொல்றோம், அப்ப நீ அசல கொடுத்துரு. நீ என்ன நிலைமையில இருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. பொன்னி சொன்ன மாதிரி மாசம் மாசம் வட்டி மட்டும் கரெக்டா கட்டிடு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் மறந்தாலும் எங்க அக்கா என்ன சும்மா விடாது. ஏங்க சும்மா மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தம்பி உட்கார்ந்துருக்கான்ல, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. அம்மா, போய் எடுத்துட்டு வந்து கொடு.
அப்புறம் ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. மாடு கண்ணு போட்டுருச்சா? ம். எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் சொல்றேன். மாப்பிள, உன் பேச்ச நம்பியும் பொன்னியும் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் வச்சுதான் இந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நல்லபடியா தொழில் பண்ணி பொழைச்சுக்கோ. இந்தா, இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஒரு நிமிஷம் மாமா. ஏய், என்ன இதெல்லாம்? என்னப்பா இது? அத்தை, தாயும் புள்ளியும் ஒண்ணுனாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மாமா கிட்ட வாங்க சேர்ந்து தொழில் பண்ணலான்னு சொன்னதுக்கே மாமா வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த பணத்தை வாங்கிட்டு போனா உங்களுக்கு ஒரு அத்தாட்சி வேணும்ல, அதுக்கு தான். சந்தோஷம். சரி, பணத்தை வாங்கிக்க. அக்கா, சேர்ந்து நில்லுங்க. இப்படி வாங்க. ஏய், என்னடா இதெல்லாம்? ஏங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. சரி, இந்த பணத்தை வாங்கிக்க. தம்பி, அவசரப்பட்டு கிளம்பிடாத. மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும். சரிக்கா. டேய், நீ இருந்து சாப்பிட்டு போ. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ, போனி, பாத்துக்கோ. சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். உட்காருப்பா. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வசதி. சரி, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். போக்கா. அக்கா, இவ்வளவு சீக்கிரம் நான் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றிக்கா. டேய், ஏண்டா நீ சத்தமா பேசுற? இத விட்டா எனக்கு வேற சந்தர்ப்பம் அமையாதுடா. இந்த குண்டச்சிக்கும் அந்த பக்கத்து வீட்டு கோகிலாத பொண்ணுக்கும் ஒரே நேரத்துல கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. கண்மணிக்கு அவங்க நிறைய நகை நட்டை போட்டு கட்டி கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதை இங்க சொன்னேன். உடனே இவங்க நாமளும் அதே மாதிரி செய்யணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இதையே சாக்கா வச்சு இந்த வீட்டை அடமானம் வச்சு பணத்தை வாங்கி நான் சேஃப்டி பண்ணாதான் உண்டு. அதான் நல்லவ மாதிரி நான் ஒரு டிராமா போட்டேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. இது பாரு, நீ என்ன பண்றனா, நீ சொன்ன மாதிரியே எப்படியாவது என் வீட்டுக்காரரை உன் பிசினஸ்ல பார்ட்னர் ஆக்கிக்கிற. அது போதும் எனக்கு. இவ்வளவு தூரம் எனக்கு செஞ்சதுக்கு நான் பண்றதை பார்த்து நீயே அசந்து போற பாரு. என் தம்பினா தம்பிதான். பணத்தை உள்ள வச்சுக்கோ. சரிக்கா. நான் காஃபி கொண்டு வரேன்.